என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. காஞ்சிபுரம் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறையில் காலையில் டெண்டர், மாலையில் முடிவு என்று பகீர் கிளப்பியுள்ளனர். இந்த முறைகேடு விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனை பத்திரிகைகள் அம்பலப்படுத்திய நிலையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆனந்தை அழைத்து விசாரித்திருக்கிறார் முதல்வர் விஜய். எனக்கும் தெரியவில்லை, விசாரிக்கிறேன் என்று அமைச்சர் சொல்ல, விசாரிப்பது இருக்கட்டும், முதலில் டெண்டரை கேன்சல் பண்ணுங்கள். அந்த டெண்டர் அறிவிப்பு எப்படி வந்தது, யார் காரணம், என்ன பின்னணி என்கிற முழு விவரங்களும் எனக்கு வேண்டுமென உத்தரவிட்டார். இதனையடுத்து உடனே அந்த டெண்டரை ரத்து செய்திருக்கிறார் அமைச்சர் ஆனந்த். இது தொடர்பான விசாரணை சீரியஸ் ஆகி இருக்கிறது. இதற்கிடையே டெண்டர் விவகாரங்கள் அதிகம் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறையின் அமைச்சரான ஆதவ் அர்ஜுனாவிடம் டெண்டர் முறைகேடு வராமல் இருக்க வேண்டும் என எச்சரிக்கை செய்திருக்கிறாராம் விஜய் தினமும் ஷூட்டிங்கிற்கு வருவது போல் காலையில் கோட் சூட் போட்டு கோட்டைக்கு வந்து மாலை வரை அங்கேயே இருக்கிறார். வீட்டிலிருந்து சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடுகிறார், ஃபைல் பார்க்கிறார், ஆலோசனை நடத்துகிறார் என்று ஒவ்வொரு நாளும் ஒரு போட்டோவை ரிலீஸ் செய்து PR டீம் தனது கடமையை செய்து கொண்டிருக்க, உண்மையில் கோட்டையில் என்ன நடக்கிறது என்று கேட்டால் அதிர்ச்சியான தகவல்கள் வருகின்றன. இதற்கு முன்பிருந்த முதலமைச்சர்களும் காலையில் கோட்டைக்கு வந்து விடுவார்கள், வீட்டு சாப்பாடுதான் சாப்பிடுவார்கள். அவர்கள் வீடு பக்கத்தில் இருந்ததால் வீட்டிற்கே போய் அதை சாப்பிடுவார்கள். இதெல்லாம் ஒரு விஷயமே அல்ல. விஜய்க்கு அரசு நிர்வாகம் குறித்து எதுவும் தெரியவில்லை என்பதை மறைப்பதற்காக இதையெல்லாம் பரப்புறாங்க. கோட்டையில் கொலோச்சுவது அமைச்சராக இருக்கும் IRS அதிகாரி அருண்ராஜ் தான். அவருடன் IAS அதிகாரி விஷ்ணு, விஜயின் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி ஆகிய மூவரும் தான் எல்லா முடிவுகளையும் எடுக்கும் அதிகாரம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இதில் அமைச்சர், அதிகாரி ஆகியோரின் பங்களிப்பை தாண்டி வியூக வகுப்பாளர் ஏன் உள்ளே வருகிறார்? இது முதலமைச்சர் எடுத்துக்கொண்ட ரகசிய காப்பு பிரமாணத்திற்கு எதிராக இருப்பதால் பெரிய அளவில் அவருக்கு சட்ட சிக்கல்கள் ஏற்படலாம் என்று கோட்டையில் உள்ள சீனியர் அதிகாரிகள் பதைபதைக்கிறார்கள். சமூக ஊடகங்களில் முந்தைய திமுக அரசின் திட்டங்களை தாவேகா திட்டங்கள் போல் தாவேகாவினர் விளம்பரம் செய்து கொண்டிருந்தனர். அந்த வரிசையில் தாவேகா அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவும் இணைந்திருக்கிறார். மின்வெட்டின் போது அந்தந்த மின்வாரிய கிளைகளுக்கு மக்கள் போன் பண்றாங்க. இந்த அணுகுமுறையை நாங்க மாத்தி இருக்கோம். விரைவில் இதற்கு விளம்பரமும் டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்றையும் போட்டு விளம்பரம் கொடுப்போம். மக்கள் அழைப்புகளுக்கு பதிலளிக்க அங்கே 100 பேர் இருப்பாங்க. 94987 94987 தான் அந்த டோல் ஃப்ரீ நம்பர். இப்போதான் மின்வாரியம் இந்த நம்பரை என்கிட்ட கொடுத்தாங்க என தம்பட்டம் அடித்திருக்கிறார். அதற்கு சமூக வலைதளங்களிலேயே பலர் இந்த நம்பரை 3 வருஷத்திற்கு மேல பலர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா இந்த எண்ணை இனிமேதான் டெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்றார். அவர் இவ்வளவு நாள் தமிழ்நாட்டில் தான் இருந்தாரா என கேள்வி எழுப்பி விமர்சித்துள்ளனர். அதுபோல மகளிர் உரிமை திட்ட தொகையை உயர்த்தி 2500 ரூபாய் கொடுக்க போறதா விஜய் சொல்லியிருந்தார். தற்போது ஆட்சிக்கும் வந்துவிட்டார். வந்த வேகத்திலேயே கஜானா காலின்னு சொன்னார். கடைசியா முந்தைய ஆட்சியில அறிவித்த 1000 ரூபாய் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை அவர் கஜானாவில் இருந்து கொடுத்தாரா, இல்லை அவரது சொந்த காசுல இருந்து கொடுத்தாரா? கஜானா காலினா இந்த மகளிர் உரிமை தொகைக்கு மட்டும் பணம் எங்கிருந்து வந்துச்சு என்று பலரும் சமூக ஊடகங்களில் தொடர் கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.